அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனம் மீது ஆர்டிஎக்ஸ் குண்டுகள் பொருத்தி தீவிரவாத தற்கொலை படையினர் நடத்திய தாக்குதலில் 49 வீரர்கள் வீரமரணமடைந்தனர். இந்த தாக்குதல் இந்தியர்களின் இதயங்களை உலுக்கி எடுத்தது. இதற்கு பதிலடி கொடுக்க அனைத்து வகையிலும் உதவ தயாராக உள்ளதாக 48 நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. குறிப்பாக உலக வல்லரசான அமெரிக்கா இந்தியா தனது தற்காப்புக்காக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியும் பதிலடி கொடுக்க இந்திய இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளதாகவும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பழி தீர்த்தே ஆக வேண்டும் எனவும் சூளுரைத்துள்ளார். இந்த நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் எல்லை அருகே இந்திய விமானப்படையினர் போர் ஒத்திகை நடத்தி வருகின்றனர். விரைவில் நடக்க உள்ள பதிலடி தாக்குதலுக்காக பாகிஸ்தானை ஒட்டியுள்ள ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் விமானப்படை சார்பில் ஒத்திகை நடத்தப்பட்டது. இதில் அனைத்து வகையான போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் இரவு பகலாக பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒத்திகையில் 137 விமானங்களும் இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்து வருகின்றன. இது தவிர இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை சோதனை, வான்வெளி ஏவுகணை சோதனையும் நடத்தப்பட்டது. இதனால் புல்வாமா தாக்குதலில் சந்தித்த மிகப்பெரிய இழப்புக்கு எப்போது வேண்டுமானாலும் இந்தியா சார்பில் பதிலடி கொடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.